நான் தாசையடைய அவனை புழுல மேய்த்து அவனுடைய தலைகளால் என்னை கொண்டு போய் வைக்கிற அவன் ஆத்மாவை தேற்றி தம்மோடு நம்பி என்னை கொண்டு போய் விடு என் நீதியின் பலனில் நாட்டு மரணம் பள்ளத்தாக்கில் நல்லாலும் பிளாத்துக்கு பயப்பு நேரின் கூற இருக்கிற உம்மர் கோலும் முழுமையாயும் என்னை தேற்றும் சற்கும் முன்பாக நீர் என் கோடு பண்ணி ஆயிட்டப்பட்டு என்னால் தலை அபிஷேகம் என் பற்றாமை ரொம்ப ஜீவனால் நல்லா நம்பையும் கிருபையும் என்னை சொல்லும் கட்டோட வீட்டில் நிதித்து நாக்களாய் நிறுத்திருப்பேன். கணிக்கும் பழக்கங்களுக்கு தப்பிப்ப தம்ம சிறுலாலும் கூட தம்ம செட்டை கீழே அடக்கணும் அழுத்தத்தையும் உனக்கு பசையும் கீழமாக மெருவில் எனக்கு மயக்கத்துக்கும் பல்லை பக்கம் அமுக்கும் மெருவில் நன்மானும் கொள்ளுக்கும் மத்தியத்தையும் பழக்கம் சங்கத்துக்கும் அப்படாதிருப்பான் பக்கத்தில் அரைமேல் வந்தபத்தில் 16 மணி இருந்தாலும் மொத்தமே எங்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து மார்க்கும் எனக்கு கலக்கமா இருக்கிற உங்க வணக்கத்தினமாக கொண்டு அகால் பலப்புறம் கிடையாது அதுவும் கூடத்தே எனக்கு உண்மைகள் எல்லாமே காக்கும் உனக்காக தம்மதுக்கு கட்டிடும் பாதம் கல்லில் இல்லாதபடி எண்ணி கொண்டு போகும் சிங்கத்தை மேலே முன்னேன் பாம்பல் மேல் நீர் அந்த பாலசிங்கத்தை அலசப்பத்தை மதிப்பட அவனத்தை மாஞ்சாக்க பெண் என் அமர்த்தை நம்பிக்கமான ஆனால் ஊந்தத்தை வைப்பேன் அண்ணனுக்கு கூப்பிடும் நானுக்கு வரத்தை செய்வேன் அவத்தை நானே அவனோட நான் தப்ப எனக்கு அனுப்பத்தேன் மித்தனாக்க நிறுத்தி எக்கராச்சி எனக்கு காப்பேன். சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ என்னுடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கலாம் என் கோட்டை என் தெய்வம் நான் நம்பிக்கை என்று சொல்வேன். அவர் உன்னை வேலுனை கண்டிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சுற்றினை கீழே அடக்கலாம் போவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசைக்கு எடுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்மக்கும் இருளில் நடமாடும் கொள்ளைக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் நாளதபத்தில் 10000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து சுமார்க்க ஒரு மழை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதையும் கூட அர்த்தி அணுகாது. உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும் விடியலுக்காக சம்பவித்து கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகளில் பேசினாலும் அன்னைக்கு இராவிட்டால் சத்தையிடுகிற பெண்கள் போலவும் ஓசையிட கைத்தால் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேசத்தக்கதாக சகல விசுவாசமாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீதிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, ஈடுமாப்பா இராது, ஐக்கியமானதை செய்யாது, தப்பொழிவை நாடாது, சினடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும்
தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், ஆனாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை பேச்சுகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியை நிழலாட்டமை பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறிவுபட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. மத்தேயு 5:1-10. சங்கீதம் 91. உன்னதமானவரே, மழைக்கிறவர் சபை வளருடைய நிழலை தங்குவோம். நான் கர்த்தரை நோக்கி, நீ அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வெறுமை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளை உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலாம் கூடுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசு கேடும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடுவாண்டு கொள்ளவைக்கும் மதத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாயிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 14 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து உம்மாருக்கு வரமே வைவர். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உணர்வான கர்த்தரை எனக்கு தாமதமாக கொண்டாய். ஆகையால் கொல்லாக்க உனக்கு வேலையாது, வாதம் கூடாது அணுகாது. நீ எனக்கு ஒரு பந்தியாய்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகப்படுத்தி என் பாதையை நிரம்பி அடிக்கிட்டு. அரிசியும் கேடமும் பக்கத்தில் 1000 பேரும் மறுபடியும் 18 இருந்தாலும் அதுவுமே கண்ண மாத்திரம் நீ அதை பார்த்து உன்மார்க்கு அதை காண்பிப்பார்.
நவாமலும் பாலியலாக வலிவு இல்லாமலும் பயாசக்காரன் உட்கார்ந்து எத்தில் உட்காராமலும் கட்டுவதை வைத்து பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரை வைத்து தியானமாய் நீக்க மனுஷன் வைக்கிறான். அவன் நாற்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து வைத்து போன்னிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துமாக்களோ அப்படியான காத்து பார்த்திருக்கும் பதை போலவர்கள் ஆகியால் துமாக நியாய சித்தியும் பாவிகள் நீதிமன்றம் சேவையும் நியமிப்பதில்லை. கட்ட நீதிமன்றங்களை வழங்கிய துமாக வழியாடியும் வெறும் காலை தலைவர் உன்னை கட்ட இது சோலை கட்சிவரும் இல்லை துக்குவரும் இல்லை கத்த உன்னை கதவ கத்த வல்லபுக்கு இதெல்லாம் இருக்கலாம் பங்களை விளையாடி நுள்ளை விளையும் ஒன்னே சேரபத்தி உள்ளே கத்தன் உன்னெல்லா தீங்க விழுக்கி காப்பா அவர் ஓ நாத்துமாரி காப்பா கத்தன் போக்க அவன் வார்த்தையோ இருமொழி கொண்டு எனக்கு காப்பா. சங்கீதம் 15 கர்த்தர் யாருடைய புறத்தின் யாருடைய பரிசுத்தத்தின் வாசப்படுவார் உத்தமனை நடந்து இனிய விட்டு மரணத்தை பேசிக்கிறவன் நாளே அவன் தன் நகரப்புறமாகவும் தத்துவத்தின் சேவம் தன் அழகாக சொற்படுத்தியோட பேச்சை எடுக்காமலும் எரிகிறான். ஆகாரம் நாம் வழித்தில் படவன் கத்தனுக்கு பயந்தவர்கள் ஒப்புதமணியான் ஆலயத்தில் தன் நஷ்டமனம் தவறாக இருக்கிறார். தன் பணத்தை வட்டிக்கு பெறவும் விரோதவை பயிராக வாங்கவும் செய்கிறார். இப்படி செய்கிறவர் நன்கொடைக்கு வாசிக்கப்படுவதில்லை. And saying went upon the mountains and opened his mouth and shut them, saying, Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are those who mourn, for they shall be comforted. Blessed are amongst, for they shall be inherited. Blessed are those who are hunger and thirst for righteousness, for they shall be filled. Blessed are those who are merciful, for they shall obtain mercy. Blessed are the pure in heart, for they shall see God. Blessed are the peacemakers, for they shall be called sons of God. Blessed are those who are persecuted for righteousness' sake. Blessed are you when reviled and persecuted and be said all kinds of evil against you falsely for my sake. Rejoice in excellence and glad forever in heaven, for you are persecuted by the prophets who are before you. Thus you are the salt of the earth. You are the salt of the earth. But if the salt loses its flavor, how shall be its flavored? It's good for nothing but be thrown out of nowhere, trampled under the footsteps of man. You are the light of the world, a city on top of the hill, cannot be hidden. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய செல்சின் மேல் ஊற்றுப்பட்டு அவனோட தாடியில வடுகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
சங்கீதம் 93. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிலையிலும் தக்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கணிக்கும் பாழாக்கும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உன் கேடமும் ஆகும். இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளையனுக்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 14 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபையால் கொண்டார். ஆகையால் பொல்லா பொழுது நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உங்களை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இல்லாத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் எழுதி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து வால் சிங்கத்தையும் மறு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அடைந்திருக்கிறபடியால் அவனை உடன் தரைகளுக்கு வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூட நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனுடன் அவனை தப்பித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் திருப்தியாக என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் சங்கீதம் 100. பூமியின் குடிகளை கட்டளை கம்பீரமாய் பாருங்கள். மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சட்டத்தோடு அவர் சந்தடி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவர் நம்மளை உருவாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கு உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவு தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேகம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேரையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நினைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் உண்மையும் அவர்கள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவர்கள் பொன்னிலும் மிகுந்த பசுமொழியிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டில் இருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவர்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவை என் வாயும் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. சேர்ந்து ஒன்னாக்கி கொடுக்கும். உன்னத பணவத்தின் மலை
தப்பிப்பார். தன் சிறகுகளாலே உன்னை மூடுவாய். அவர் சட்டைகளின் கீழே அடிக்கலாம் கூறுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கெடுமாகும். இரவில் உண்டாகவே இருக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடுகளை நிற்கும், மரியாதை பாலக்கும் சங்காத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களாய் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். கடினமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அதே உன் கூடாரத்தை எனது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராடபடி அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியகமின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வரும் சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 32. எவனுடைய மீது மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடங்கி வைத்த மட்டும் நித்தம் என் கடல்களினாலே என் எலும்புகள் உறந்து போயிற்று. இதுவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாதம் உஷ்ணக்கால வச்சு போல வளர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீதர்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவதீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து இதற்காக சகாயங்களுக்கு காலத்தில் பக்தி இல்லாமல் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவதே, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். நீர் என்னை கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணைய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு பொருத்தி நான் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாதினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பிக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் ஆனந்தம் முழக்கமிடுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். 1 கொரிந்தியர் 13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமடைகிற வெண்கலம் போலவும் ஓசையடிகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தாலும் சகல அறிவையும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெய்கிறதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெறியப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு சகலத்தையும்
அன்பு நீடிய சாந்தமும் தயாவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையில அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது. 95 கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனைகள் மேலே சங்கீதம் பண்ண கடவோம் பாருங்கள். துதிகள் உடனே அவர் சந்ததி முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவனுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமி நலங்கள் அவர் கைகளில் இருக்கிறது. பர்வதமும் உயரங்களும் அவருடைய வைகள். சமுத்திரம் அடையது அவரதை உண்டாக்கினார். வெட்டாந்தையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய தேவன் அவர் மேய்ச்சலும் ஜனங்களோட கைக்குள்ளான ஆடுகளும் ஆமை என்ற ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். அவர்கள் வனாந்திரத்தையும் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளையும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே எங்கள் பிதாக்களை என்னை சோதித்து என்னை பிரிச்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமே நான் அந்த சந்தையை ஆலோசித்து இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேத ஞானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலமாய் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இதவழியாய் இருக்கிறான். மரத்தை போல் இருப்பான். அவன் செய்திலா வாய்க்கும் துன்மார்க்கர் அப்படி ராமன் காத்து பரத்தைக்கும் பழைய போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகளுடைய நிலைநிற்பவில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரோ வழியோ அழியும். Hi, my name is Teja Joseph. I am going to tell about true happiness. Psalm 1. Happy are those who reject the advice of evil people, who do not follow the examples of sinners, or join those who have no use for God. Instead, they find joy in obeying the law of the Lord and they study day and night. They are like trees that grow beside a stream, that bear fruit at the right time, and whose leaves do not dry up. They succeed in everything they do. But the evil people are not like this at all. They are like straw that the wind blows away. Sinners are condemned by God and kept apart from the God's own people. The righteous are guided and protected from God, but the evil people are on the way to their doom. Thank you. சங்கீதம் 91 உன்னத மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவரின் நிழலை தங்குவான். கர்த்தரை நோக்கி நேரே நடக்கலாம். வெண்கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கவேன் என்று சொல்லுவேன். அவருடைய வேடவனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொலையனுக்கும் தப்பிப்பார். அவர் தமிழ் சிறைகளாலே உன்னை முடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசும் கேடமாகும். இரவு உண்டாக வைத்திருக்கும் பயிர்கள் பக்கும் அம்புக்கும் எதிர் நலமாகும். கொலையனுக்கும் மத்தியான பாலத்துக்கும் சங்காலத்துக்கும் பயப்படாது இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்தில் 14 பேரும் விழுந்தாலும் அதேவனை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நோக்கி உனக்கு தாகபரம் கொண்டாய். ஆகையில் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதம் கூடாது. எனக்கு உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு அகத்தமுடைய கட்டிடுவார். உன் பாதம் தள்ளி இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் எரிந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து பால் சிங்கத்தை வரி சபத்தையும் எடுத்து போவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கப்பட அவனை விடுப்பேன். என்னாமத்தில் அவன் அறுத்திருக்கப்பட அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மற்ற செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்பிவித்து அவனை கண்டுபிடிப்பேன். நீடித்த நாளுக்கே அவனை திருப்தியாக்கி நினைச்சுப்பேன். அவனுக்கு அம்புவேன்.
அந்த திருநாள ஜனங்களை கண்டு மலை மேல் இருந்தார்கள். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவின் எலும்புள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தூயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல் பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தின் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் அடையாதவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை புத்திர எனப்படுவார்கள். நீதியின் நினைத்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். என் கைகளை போர்க்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறேன். கண்மலையாக கர்த்தருக்கு சோத்திரம். அவர் என் தயபரரும் என் கோட்டையும் என் வேந்த அடைக்கலமும் நான் நம்பினவரும் என் கேடகமும் என்னை விடுவிக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துவருமாய் இருக்கிறார். கர்த்தாவை மனுஷரை கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். அவன் நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவைகளை கலங்கடியும். உயரத்தில் இருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி தப்புவியும். மாயை பேசும் மாயம் கடத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புதிரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன். தம்பூரி நானும் நரம்பு வீணை நான் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயித்து தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்பிக்கிறவராய் இருக்கிறீர். மாயை பேசும் மாயம் கலத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வழிகிற வேட்ச மருந்துகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தித்த அரண்மனை மூளை கற்களையும் போலவும் இருக்கிறார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகளும் குடியூறி போகுதலும் விடாது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாவது. இவ்விதமாய் சீரபெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நலவாமலும் பாவிகளுடைய வழி நல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் யாருமே இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் இட்கல்களில் ஒருமை நடப்பது தன் காலத்தில் தன் கனியிருந்து இருபதா இருக்கிற மத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரு அப்படி இராமல் காசுபற்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்றுப்பற்கடிக்கு பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். கர்த்தர் என்னை இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையான். அவர் என்னை புழல் தடங்களை தமிழ தண்ணீர்கள் நண்டையில் என்னை கொண்டு போயிருக்கிறார். அவர் என்னை நாட்டுப்பாடு தச்சு தமிழை நமத்து நிறுத்தம் என்னை நீரின் பணியை நடத்துகிறார். நான் மறுநிலையில் பல தங்களை நல்லாலும் பொலாப்புக்கு பயப்படேன். எதிரில் என்னோடு கூட இருக்கிற முதுகொழு முடி தட்டியும் என்னை சேர்த்து சதர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையானையால் அபிஷேகப்படுகிறேன். என் பத்திரம் என்பது ஜீவனெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீதித்த நாயகனை நிலைத்திருப்பேன். நூற்றி 21. எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக என் கண்களை ஏறிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுத்து இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார். நீய காக்கிய உரங்கள் இதோ காக்கிய உருங்கடும் இல்லை தூங்குறியும் இல்லை. கத்தவனு காக்கிய கத்த உன் வரை பற்றி உனக்கு நேராயிருக்கிறான். பகலே வேறாகியும் இரவே நீயும் உன்னை செய்தப்பட்டில்லை. கத்த உன் எல்லாத்திற்கும் விலக்கி காப்பன். அவன் உன் ஆத்மாவை காப்பல். கர்த்தர் போக்கை உன் வரத்தில் இடமோடு கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்மளுக்கு ஆதரவு நம்ம தங்கச்சிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தை பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவனே கண்ணும் ஓரமாய் நடப்படுத்தன் காலத்தை தன் கனி தந்தை இடைவெளி மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பார்க்கும். துன்மாப்படம் அப்படி இல்லாமல் காட்சிகள் அடிக்கும் பதவியை போல் இருப்பான்.
துன்பாக்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையில் நிலைநிறுத்தவில்லை. கத்த நீதிமான் வழியாக அறிந்திருக்கிறார், துன்பாக்கள் வழியோ அறிந்து போகும். கத்தரை நெருப்பராக தாழ்ச்சி அடையாமல் நெருப்புடன் வைத்து அந்த தண்ணீர் நடத்தி கொண்டு விடுகிறார். அவர் ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு வைப்பினேன். நினை தேவன் கூட இருக்கிறேன். உமது கோலும் உன் தலையும் என்னை தேய்ச்சும். என் சத்தருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்படுகிறது. என் ஜீவனால் நன்மை கேட்கிறேன். என் தொடரும் நான் கட்டளை இருக்கிறேன். நிறுத்த நாட்களாக நிறுத்தியிருப்பேன். உன்னதமானவன் மறைவிக்கிறான், சர்வ வல்லவன் என்னை தங்குவான். கத்தரை நோக்கி நீ நட்புலம் என் கோட்டை, என் தேவன் நம்பிக்கைன்னு சொல்லுகிறேன். இவ்வேளைக்கும் மத்தியானத்தில் பலம் கொள்ளைக்கும் என்னை தப்பிப்பா. அவர் தமிழ் சிறுநகம் மிகவும் சத்தியம் மிகவும் பரிசு கேடவும் ஆகும். இரவில் உண்டான பயங்கரத்துக்கும் பகலை பார்க்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளைகளுக்கும் மத்தியானத்தில் பலம் சங்காரத்துக்கும் பரவாக இருப்பேன். பக்கத்தில் 1000 பேர் பலத்தில் 16 நாளைக்கு உன் தமிழா மத்திரம் நீ அதை பார்த்து பலனை நீ காண்பாய். உனக்கு அடக்கலமான கத்தரை உனக்கு உன்னதமான கத்தரை உனக்கு தவறமாக்கிட்டு ஆவியான் கொள்ளாமல் நேராக வாதங்கள் கூட வரையெல்லாம் உனக்கு காக்கும்படி தமிழ் அவன் பாதம் கல்லிடாத கையில் ஏந்தி கொண்டு போவார். சிங்கத்தை மீது பாம்பை மீது நடந்தாலும் அவன் சிங்கத்தை அவன் சிறப்பத்தை விதித்து போடுவார். உன்னை அவன் இடத்தில் மத்தியான அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அவந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடையில் வைப்பேன். அவனை நோக்கி கூட நான் நலத்தில் அள்ளி செய்வேன். ஆபத்தினாலே அவனிலிருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்தேன். நீடித்த நாட்கள் அவனோடு இருந்து அவனை ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். மத்தேயு 5:1-15 வரை. அவர் திருநாளின் ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னிடம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கரிகூர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னே இந்த தீர்க்கதரிசிகள் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒளிய வேறொன்றுக்கும் உறவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேலுள்ள பட்டணங்கள் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலர் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். Psalm 23. The Lord is my shepherd, I shall not. He makes me to lie down in the green pastures. He leadeth me beside the still water. He refresheth my soul. He led me in the paths of for His name's sake. Yea, though I will go the valley of the shadow of death, I will fear on every foe. You are with me. You root and
USA that comfortless me, you people at table being for me in the passes of midnight, and you Annie my hand with oil my cup. Rise our Honour God and mercy shall for me all the days of my life, and I will dwell in the house for the Lord forever. Amen. சங்கீதம் ஒன்று. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவியருடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்மரத்தில் உட்காராமலும் கருத்துடைய விதத்தில் பெருமாறு இரம்பாலும் இடத்தில் கனமாய் பிரமோஷன் பாக்கியான மின்காரர்கள் மறுமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கணி இருந்து எதிராக இருக்க மரத்தை போல இருப்பான் செய்தோரம் வாய்க்கும் துன்மார்க்கர் அப்படி நம்ம காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். ஆகிய துன்மார்க்க ஞானத்திற்குள்ளும் பாவிகள் நீதிமன்றம் சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியை அழியும். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. அவர் உன் அக்கிரமத்தையும் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் உன் இரக்கங்களாலும் முடிசூட்டி என் வயதுக்கு ஆகியனால் என் வயதை கழுகுக்கு சமானமாய் திரும்ப போலாகிறது. உடக்கப்பட்ட யாவருக்கும் அவர் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். அவர் இறக்குனாலும் தமது வழிகளை மோசேயும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். உறக்கமும் இறக்கமும் நீதிய சாதனமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அவர் என்றைக்கும் கோபம் கொண்டினார். கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அறிந்தாலும் மலைகளை பேக்கத்தக்கதாக சகல விசுவாசம் என்றாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணி என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் முடியாது. நான் தீர்க்க முந்திப்போம், அந்நிய பாஷையை நானும் முந்திப்போம். நம்முடைய அறிவு குறைவு
நம்முடைய அறிவு நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. நான் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்திருப்போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பார்த்தோம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்போது அறியப்படுவேன், நான் அறிவேன். இப்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கையை மூன்று நிறுத்தி இருக்கிறது. இவைகளின் அன்பே பெரியது. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மறுநிலையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட என் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். முதுகோலும் முழுத்தடியும் என்னை தேய்ச்சி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி அழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அன்பையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் இதோ நான் தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன். உனக்கு முன்னே போய் உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுவான் என்றும் கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வம் பண்ணுங்கள் என்று வனத்திலே கூப்பிடுங்கள் சத்தம் உண்டாக வேண்டும். தீர்க்கதரிசன ஆகமங்கள் எழுதிய பிரகாரமாய் ஒவ்வொரு வனத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவமன்னிப்பு கொஞ்சம் மனிதர்களுக்கு ஏற்று ஞானஸ்தானத்துக்கு கொடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது தூதரை சேர்ந்தவர்கள் எருசலேம் நகரத்தார் அவரும் அவனுக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமே உடைத்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக்கொண்டவனாயும் மெட்டிக்கலையும் காட்டுத்தனையும் பூசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பண்ணி வருகிறார். அவருடைய பாதரட்சிகளில் மாறி குனிந்து அழுகிறதுக்கும் நான் பார்த்திருந்தேன். நானும் செலுத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயுடன் நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவான் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்று என்னுடைய நேசகுமாரன் பிரியமாக இருக்கிற என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யம் சமமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேய கடலோரமாக நடந்து போகையில் மீன்பிடிக்குள்ளாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போதும் செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். அவர் ஓய்வு நாளில் ஜபாலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜபாலயத்திலே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு நோக்கம் என்னவே, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவியை அவனை அலைக்கழித்து அவனை விட்டு மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். உட்கார்ந்த பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம்
ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னித தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பான சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கப்பட மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானம் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதுன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த கற்பனை எல்லாவற்றையும் செய்தான ஒன்றையாகலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்படுதல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வதற்கு உரைக்கப்படுது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து அங்கே உன் பேரில் உனக்கு சகோதரனுக்கு குறை உண்டென்று நினைவு கூர்வாயாகில் உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைக்க மென்போடு என் தேவன் நான் நம்பியிருக்கேன் என்று சொல்வேன். அவர் என்னுடைய வேதனை கணிப்பு பாலருக்கும் குள்ளனுக்கு தப்பிப்பார். அவர் தம்மை சிறைநடை மூடுவார், சேத்திக்கு இடத்தில் போவார். அவருடைய சத்தியமான பரிசன் கேட்கும். அவர் இரவும் தமிழ் வயலுக்கு பகுதியில் கலக்கும் நிலையில் நலமான குள்ளனுக்கு அத்தியந்தி பாலக்கும் சங்காது பயனாக இருப்பார். பக்கத்தில் ஆயிரம் வரக்கூறுக்கு 10,000 பேர் இருந்தாலும் அதுவுமே அடுத்தார். இல்லால் மற்ற நீரை பார்த்து மக்களுக்கு வருவதை காண்பார். கடுக்கலமா இருக்கிறவங்க கத்தியை காரணமாக கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு மேலர் வாழை குரல் தேவையான வழி எல்லாமே காண்படி அவர்கள் தங்கள் வீடுகள் கண்டிருப்பார். பாதம் கடிதாதபடி அவர்கள் உண்மை தங்கள் கையிலானே எழுதி கொடுக்குவார்கள். சிங்கத்தின் மேலே பால் மெல்லி நடந்த பால் சிங்கத்தை வலு செலுத்தி வைக்குவார்கள். அவன் இடத்தில் வாஜியற்றவர்கள் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் நடத்துகிறபடியாக அவன் உயர்ந்ததை குறித்து வைப்பேன். நீ பேசும்பொழுது நீதி பாவத்தில் தப்பிருக்கேன். இதோடத்தில் உண்மையாக இருந்தது அந்த நடத்தி அந்த தெளிவத்தில் நீ சுத்தியாரம் பண்ண சுத்தமாக கழித்து போது நம்ம மீண்டும் உண்மையாகும். நான் சந்தோஷமா வச்சு நீ செய்யும் நீ மீன் என்பது கழிவு பாவங்களை பலபடுத்தி நீ மத்திய நினைக்கிறேன். இவனை சுத்தியத்தை நேசிச்சு நிறைய ரொம்ப நாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சந்தத்தை தனமும் பரிசுத்தாலும் எடுத்து எடுக்கலாம். லட்சுமி திரும்பவும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாங்களே சப்போது பாதுகாப்பு வரைய பேசுவேன். காவலும் திரும்ப நடத்திருக்காரு. தேவையான லட்சுமி தேவையான ஆண்டவரே வழியில் இல்லை முன்னாள் சொல்லுவது அவர்களும் திருமணம் கேட்கும்போது நோக்காங்க. அதேமே நோக்கம் சீயோனில் ஒரு பிரிவு நன்மை சேர்த்து அதில் கட்டுகிறார்கள். நீரில் வரையில் அப்போது ஒரு பீடத்தின் மேல் பழைய வழியிடுவார்கள்.